வணக்கம், நான் டாக்டர் மாதவி பைஷ். இன்னைக்கு நாம் முகப் சோரியாசிஸை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி பேச போகிறோம். முகப் சோரியாசிஸை சரி செய்வது கொஞ்சம் நுணுக்கமானது, ஏனெனில் முகத்தின் தோல் மிகவும் உணர்வானது. சரியான பராமரிப்பு, உணவு மற்றும் சிகிச்சை மூலம் இதை கட்டுப்படுத்தவும் பெரும்பாலும் முழுமையாக குணப்படுத்தவும் முடியும். முதலில் முகப் சோரியாசிஸின் அறிகுறிகள் உங்கள் உடலில் என்னென்ன இருக்கும்? உங்கள் முகத்தில் எந்த இடத்திலும் சிவப்பாக தோன்றலாம், உலர்ச்சி ஏற்படலாம், மெல்லிய வெள்ளை படலம் உருவாகலாம், எரிச்சல் மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் புருவங்களில், மூக்கின் பக்கங்களில், முடிவரம்பில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும். இப்போது நான் படிப்படியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் முகப் சோரியாசிஸை எப்படி சரி செய்யலாம் என்று. முகத்தில் முதல்ல நீங்க என்ன பயன்படுத்த வேண்டும்? எந்த ஒரு வலுவான ஸ்டெராய்டு கிரீமையும் மருத்துவரின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம். எப்பொழுதும் மென்மையான மற்றும் பாதுகாப்பான விருப்பங்களை பயன்படுத்துங்கள். உதாரணமாக, தேங்காய் எண்ணெயை இரவில் சிறிதளவு முகத்தில் தடவி சுற்று இயக்கத்தில் மசாஜ் செய்து தூங்குங்கள். நீங்கள் அலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம். இது 100 விழுக்காடு இயற்கையானது இருக்கும். நீங்கள் இதை ஒரு நாளில் 1 முதல் 2 முறை பயன்படுத்தலாம். எந்த ஒரு கிரீமும் வாசனை இல்லாததை பயன்படுத்துங்கள். உங்கள் சருமத்தை ஆழமாக ஈரப்பதமாக்கும், ஆனால் ரசாயனமும் வாசனையும் இல்லாத எந்த ஒரு மாய்ஸ்சரைசரும் நீங்கள் பயன்படுத்தலாம். முகத்தை அதிகமாக கழுவ வேண்டாம். முகம் கழுவுவதற்கு வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துங்கள். இப்போது உங்கள் முகப் சோரியாசிஸை அமைதிப்படுத்த உதவும் உணவு முறையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே ஜங்க் உணவு, பேக்கரி பொருட்கள், அதிக சர்க்கரை உள்ள பொருட்கள், மதுபானம், குளூட்டன் உங்களுக்கு பொருந்தவில்லை என்றால் நைட்ஷேட் வகை காய்கறிகள், உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்தரிக்காய் ஆகியவை உங்கள் சோரியாசிஸை அதிகரிக்க செய்கிறதாக இருந்தால் இவை அனைத்தையும் தவிர்க்கவும். உங்கள் உணவில் பச்சை காய்கறிகள், சுரைக்காய், பீர்க்கங்காய், கீரை மற்றும் பழங்களில் பப்பாளி, ஆப்பிள், பேரிக்காய், ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவற்றை சேர்க்கவும். இதில் நீங்கள் ஃபிளாக்ஸ் விதைகள், அக்ரோடுகள், வால்நட் பயன்படுத்தலாம். இந்த எல்லா விஷயங்களும் சோரியாசிஸை சரி செய்ய உங்களுக்கு மிகவும் உதவும். அதிகமாக தண்ணீர் குடிக்கவும் மற்றும் உங்கள் தோல், உடலை எப்போதும் ஈரமாக வைத்திருக்கவும். உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால தவறாமல் யோகா, பிராணாயாமம், சரியான தூக்கம் மற்றும் தியானம் செய்து கொண்டிருங்கள். மன அழுத்தம் காரணமாக முகப் சோரியாசிஸ் அதிகமாக அதிகரிக்கிறது. அதனால் உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புகிறேன். அதை கண்டிப்பா பின்பற்றுங்கள் மற்றும் உங்களுடைய அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோரியாசிஸ் போன்ற நோயை முழுமையாக குணப்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.